அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜூன் நடக்க போகிற ப்ளஸ் டூ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம், அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்போ அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் எவ்வளவு, எங்கே அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண பிறகு ஹால் டிக்கெட்டை எங்கே வாங்குறது, இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். முதல்ல யாரெல்லாம் எழுதலாம்னு பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த வருஷம் ஸ்கூலில் படித்தவங்க, இவங்களெல்லாம் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ நடந்த மார்ச் எக்ஸாம் எழுதாமல் ஆப்சண்ட் ஆனவங்க இல்லை ஃபெயில் ஆனவங்க இவங்கெல்லாம் எழுதலாம். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், இதில் தியரி பாஸ், ப்ராக்டிக்கல் ஆப்சண்ட்னா ப்ராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், தியரி எழுத தேவையில்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு பாஸ் மார்க்கு எதுவும் கிடையாது, அட்டன் பண்ணால் மட்டும் போதும். தியரி ஃபெயில், ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா தியரி மட்டும் எழுதினா போதும், ப்ராக்டிக்கல் எழுத தேவையில்லை. அடுத்தது +2 டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பில் +1 பாஸ்னா +2 எக்ஸாம் இப்போ எழுதலாம். +1 ஃபெயில்னா +1 +2 ரெண்டையும் சேர்த்து இப்போ எழுதலாம். அதே சமயம் ப்ராக்டிக்கல் குரூப்பாக இருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பை எடுத்து மறுபடியும் +1 எழுதணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பு. மொத்தம் 5 குரூப் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே அந்த குரூப் கோடும் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2704. இது வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி. 2705 இது வந்து எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி. 2706 இது வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர். 2707 இது வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, அட்வான்ஸ்டு தமிழ். 2708 இது வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். அடுத்ததா பிரைவேட் கேண்டிடேட்ஸ், இவங்களில் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ நடந்த மார்ச் +2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க, இல்லை எக்ஸாம் எழுதாமல் ஆப்சண்ட் ஆனவங்க, இல்லை ஃபெயில் ஆனவங்க இவங்களெல்லாம் எழுதலாம். அதே மாதிரி +1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதாமல் ஆப்சண்ட் ஆனவங்க, இல்லை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க இவங்க +1 +2 ரெண்டையும் சேர்த்து இப்போ எழுதலாம். அடுத்ததா ஓல்டு பேட்டர்ன்ல எக்ஸாம் எழுதின பிரைவேட் கேண்டிடேட், அதாவது 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதினவங்க இவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப இவங்க நியூ பேட்டர்ன்ல நியூ சிலபஸ்ல எக்ஸாம் எழுதணும். பிராக்டிகல் இல்லாத சப்ஜெக்டை 90 மார்க்குக்கு எழுதணும், அதை 200 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி மார்க் ஷீட்ல தருவாங்க. பிராக்டிகல் சப்ஜெக்டை 70 மார்க்குக்கு எழுதணும், அதை 150க்கு கன்வெர்ட் பண்ணி பிராக்டிகல் மார்க்கு 50 ஆட் பண்ணி 200 மார்க்குக்கு மார்க் ஷீட் தருவாங்க. இவங்க பிராக்டிகல் சப்ஜெக்ட்ல தியரி ஃபெயில், பிராக்டிகல் பாஸ்னா தியரி மட்டும் எழுதினா போதும், தியரி பாஸ், பிராக்டிகல் ஃபெயில்னா பிராக்டிகல் மட்டும் எழுதினா போதும். அடுத்ததா அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். +2 மார்க் ஷீட், ஃபர்ஸ்ட் டைமா +2 எழுத போறீங்கன்னா +1 மார்க் ஷீட், டிசி, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, கலர் போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் 2 இதெல்லாம் வேணும். இந்த எல்லாத்தையும் 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கிங்க. இதை சென்டரில் நீங்க சப்மிட் பண்ணணும். ஒரிஜினலா அங்க நீங்க காமிச்சா மட்டும் போதும். அடுத்தது எப்போ அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ற டேட்டை மே 1 இல்ல 2nd வீக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ண 1 வீக் டைம் தருவாங்க. தட்கல் முறையில் எக்ஸ்ட்ரா 2 நாள் தருவாங்க, ஆனா ஃபீஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்ப ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் கரெக்டான ஃபீஸ் எவ்வளவுன்னு தெரியும். இப்ப நம்ம லாஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவுன்னு ஒரு கவுண்டர் செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே +2 எழுதினவங்க இவங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 50 ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 105 ரூபாய். ஃபர்ஸ்ட் டைமா +2 எழுத போறாங்க, இவங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் 150 ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 105 ரூபாய்.
தக்கல் ஃபீஸ் கட்டினா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஃபீஸை கேஷாக தான் கட்ட முடியும், வேற ஆப்ஷன் இல்லை. அதனால சேஞ்சாக வச்சுக்கிங்க. அடுத்தது எங்க அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த வருஷம் ஸ்கூல்ல படிச்சு ஆப்சென்ட் இல்ல ஃபெயில் ஆனவங்க, இவங்க ஸ்கூல்ல அப்ளை பண்ணணும். பிரைவேட் கேண்டிடேட், இவங்க எக்ஸாம் சர்வீஸ் சென்டர், அதாவது அரசு சேவை மையம், இங்க அப்ளை பண்ணணும். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த சர்வீஸ் சென்டர் லிஸ்ட். தமிழ்நாட்டில் மொத்தம் 252 சென்டர் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல்ஸ் தான். இத கல்வி மாவட்ட வாரியா பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நியரஸ்டா எந்த சென்டர் இருக்கோ அங்க போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் நேர்ல தான் போகணும், ஏன்னா நீங்க அங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சென்டரோட லிங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்ப அப்ளை பண்ண பிறகு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்ககிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இப்ப நீங்க பார்க்கறது தான் அந்த ரெசிப்ட். இந்த ரெசிப்ட்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்க நேம், அதாவது உங்க நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்தது நீங்க எழுத போற சப்ஜெக்ட், இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இந்த ரெசிப்ட்ல முதல்ல இருக்க பாருங்க ஒரு நம்பர், அது வந்து அப்ளிகேஷன் நம்பர். அதுல பிராக்கெட்ல உள்ளது பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இந்த 2 நம்பரை வச்சு தான் நீங்க ஹால் டிக்கெட்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியும். அதனால இந்த ரிசிப்டை பத்திரமா வச்சுங்க. ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்றேன். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்க போனுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.